You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். அந்த சரவணா ஸ்டோரில் வந்து என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட வந்து ஓவராலாக எத்தனை கவர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 கவர் இருக்குது. ஓகேவா? அந்த 3 கவர்லேயும் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெயிட்லெஸ்ஸாக இருக்க கவர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிகாஸ் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்க கவர்ஸ்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது, தூக்கவே முடியல, ரொம்ப கடினமாக இருக்குது. ஓகே, நம்ம கொஞ்சம் நல்லா ஃபிட் ஆகிக்கலாம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து தூக்கி எல்லாத்தையும் கீழே போட்டு இதை திருப்பி அடுக்கி கொஞ்சம் வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தோம். ட்ரெஸ்ஸஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட் சூட் மாதிரி வாங்கியிருந்தோம். எதுக்கு எந்தெந்த பேண்ட்டுன்னு தெரில. எங்கள் டேடி செலக்ட் பண்ணார் இது. அதனால் வந்து எப்படி இருக்குன்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் டேடி செலக்ட் பண்ண அத்தனையுமே எங்கள் அக்காவுக்கே சொந்தமாகும். அதனால் வந்து நான் இதை எங்கள் அக்காவுக்கு கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க. நான்லாம் இந்த கலர் போடுவேன்ட்டு பயந்துடாதீங்க. தென் இதுவுமே எங்கள் டேடி தான் செலக்ட் பண்ணாங்க. இதுவுமே நைட் சூட் தான். நைட் சூட் வந்து ஒரு 4 செட் ஆஃப் நைட் சூட் எடுத்துருந்தோம். அதனால் வந்து அதெல்லாம் நம்ம ரொம்ப டெப்த்தாலாம் பார்க்க வேணாம், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்படிலாம் இல்லை. இதுவும் ஒரு நைட் சூட், கலர் கலராக ஒரு ப்ளூ கலரில் எடுத்துருக்கோம். இன்றைக்கி எங்கள் அக்கா வந்து இந்த நைட் சூட்டில் ஏதாவது ஒன்று போட்டுட்டு உங்களுக்கு வந்து காட்டுவா, நீங்கள் பாருங்கள். ஓகேவா? மறக்காமல். இன்றைக்கி இது அதோட பேண்ட்டு. இது வந்து செட் ஆஃப் தனித்தனியாக ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு எடுத்திருந்தாலும் அந்த ரெட்டோட இது எங்கள் டேடிக்கு வந்து ரெட்டு, க்ரீனு, எல்லோ இதெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டப்படும். அதனால் வந்து அப்படியே ஒரு ரெட்டை வந்து அவர் எடுத்திருக்காரு. ஓகேங்களா? எங்கள் டேடி வந்து ஒரு டிஷர்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எங்கள் டேடிக்கு ஒரு காலர் வச்ச டிஷர்ட் மாதிரி எடுத்திருக்கேன். அது வந்து எங்கள் டேடி போடும்போது உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் வேறு திருப்பி மடித்து வைக்கணும், அதுதான் என்னோடய பெரிய வருத்தமே. மற்றபடிலாம் வேறு எந்த வருத்தமும் இல்லை. இது வந்து ஒரு டிஷர்ட்டு. எனக்கு பார்க்க இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து தட்டி விட்டு போங்க. வேறு என்ன வாங்கியிருக்கேன்னா, அதோட பேண்ட்டு தான் இருக்குது. இது ஓரமாக அப்புறமா வந்து நம்ம அடுக்கி வச்சுப்போம். இது வந்து அடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அதனால் வந்து என்னோடய அக்கா இருக்காங்க, அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து பெர்ஃபெக்டாக அடுக்கி நமக்கு வந்து செயல்படுப்பாங்க. அதனால் வந்து நம்ம கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். தென் நெக்ஸ்ட்டு எதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு, ரெண்டுத்துல எது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அது கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. பட் எதுக்கு அவ்வளோ வெயிட்டுன்றது எனக்கு தெரில. பார்ப்போம் அப்படி என்னதான் இருக்குது அதில் அப்படின்னு சொல்லி. எங்கள் டேடிக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எடுத்து தூக்கி போட்டு வந்துட்டாங்களா, இல்லை என்ன பண்ணாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. அதான் சொல்கிறேன்ல, இது மாதிரி வந்து ஊதுவத்தி இதெல்லாம் வந்து எங்கள் டேடி வந்து அமோகமாக செய்வாங்க. ஒரு பேக்கெட்டு ஊதுவத்தி வாங்கியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து நோ ஐடியா, 71 ருபீஸ். தென் வந்து ஹிட்டு வாங்கியிருந்தோம். ஹிட் எங்கள் வீட்டில் நாங்கள் கரப்பான்பூச்சி பார்த்ததில்ல. ஆனால் என்னோடய தந்தைக்கு மட்டும் தினமும் கரப்பான்பூச்சி தருது போல். தினமும் இதை வாங்கி என்னத்தை பண்ணுறாருன்னு தெரியல. அப்புறம் வந்து ஒரு பேக் ஆஃப் ஹிப்பி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து குக்கிங் சேனலில் வந்து எப்படி குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வெஜிடபிள் போட்டு வெஜிடபிள் போடாமல் இவனே வெஜிடபிள் கொடுத்துருப்பா, நீ எதுக்கு வெஜிடபிள்ஸ் போடுற அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அவங்க கொடுக்கறதுலாம் காஞ்சி போயிருக்கும், நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக போடுவேன். அதனால் வந்து என்னோடய குக்கிங் வ்ளாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குக்கிங் சேனலில் வந்து டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதனால் வந்து அதை போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகேவா? இது எப்படி இருக்குது? இது வந்து இந்த செட் ஆஃப் பீஸ் வந்து 180 என்னமோ போல். அப்போ 1 எவ்வளோன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஆஃபர் போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து 90 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணியிருந்தாங்க. ஓகேடா, நமக்கு லாபம் 90 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன். நைட் வந்து நம்ம இது பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேவரட் ஐட்டம் தான் வந்துடுச்சு. ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸு. இது வந்து நபாட்டி. யாருக்கெல்லாம் நபாட்டி தெரியும், யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஒன்று வாங்கலை, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. ஐயோ, இது நபாட்டி இல்லை, இது பேர் என்னது, அது பேர் பிஸ்கெட். இது வந்து இந்த ஃப்ளேவர் பிங்க்கு. கலராக வாங்கணும். கலர் பிங்க்கு. அப்புறம் எல்லோ நல்லா இருக்கா?
எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. 3 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நபாட்டி. ஓகே, 3 ஃப்ளேவர்ஸ் வந்து வாங்கிட்டோம். தென் வந்து நான் சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சிப்ஸு சாப்பிடுவோம், பசிக்கும்ல அப்படி. அப்புறம் எங்கள் டேடி பாருங்க, இது வந்து நாங்கள் போன வாட்டி போயிருந்தப்போ எங்கள் அக்காலாம் வந்திருந்தா, இதெல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேடி வந்து நீங்கள் பில் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கள் அக்கா தூக்கி அங்கேயே போட்டு ஓடி வந்துட்டா. அது வந்து எங்கள் டேடி இந்த வாட்டி மறக்காமல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வாங்கும்போது நான் அந்த சைடு போகல, நான் இந்த சைடில் வேறு எதையோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதனால எனக்கு தெரியல. தென் வந்து இதுவுமே ஊதுவத்தி. நீங்கள் யோசிப்பீங்க, என்ன இத்தனை ஊதுவத்தி வாங்குற, ஊதுவத்தி கடை போட போகிறோன்னா? அப்படிலாம் இல்லை, நாங்கள் வந்து ரொம்ப பக்திகரமான குடும்பம். ஸோ வந்து நாங்கள் நிறைய ஊதுவத்தி வாங்கி ஏற்றிக்கிட்டே இருப்போம். கடவுளை வந்து வரலனாலும் வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. தென் வந்து இது என்னது, இது வந்து கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து 38 ரூபாய். 38 ரூபாய்க்கு இது வந்து என்ன தெரியுமோ, இது வந்து இப்படி இருக்கும். இது எவ்வளோன்னு எனக்கு தெரியல, பட் எங்கள் வீட்டு ஆப்போசிட் கடையில் வந்து இது 5 ருபீஸு. பட் வந்து சரவணா ஸ்டோரில் என்ன 4.5 விற்றுருப்பான்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பில் சரியாக பார்க்கல, செக் பண்ணல, செக் பண்ணி பார்க்குறேன். அதே தான், அது ஒரு 4 வாங்கிட்டு வந்திருக்கேன், சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. தென் வந்து நம்ம ஒரு ஐட்டத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஞ்ச திராட்சை, உலர்ந்த காஞ்ச திராட்சை. இது வந்து என்ன ஆச்சுன்னா, இது வந்து 90 ருபீஸ். ஓகேவா, இந்த ஒரு கவரு. தென் வந்து இந்த ஒரு கவர் இருக்குது, இந்த கவருமே 72. ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்து பார்த்தோம். யோசித்து பார்த்தா எனக்கு சரியாக துழையலை. பார்த்து முடிச்சாச்சு. ஃபைனலாக ஒரு பேக் இருக்குது, அந்த பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு பேக் தான் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அதனால என்னால் தூக்கி இங்கே காட்ட முடியல, அது ஓரமாக இருக்குது. என்னடா வீடியோ கட் பண்ணிட்டு போடுறேன்னு பார்க்குறீங்களா? ஏற்கனவே தூக்கி அங்கே போட்டதில் எனக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு, அதனால எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு வந்துட்டேன். தென் வந்து பிஎஸ் வாங்கியிருக்கேன். இந்த பிஎஸ் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுக்கு இதை நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. எனக்கு வந்து இது யூஸ் பண்ணாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரில, யூஸ் பண்ணலனாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரில, ஆனால் நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன், அதே எனக்கு தெரில. தென் வந்து கோல்டு வின் எஸ்பிஎஸ் நான் தலைகீழ தெரியுது. ஓகே, கரெக்டாக தெரியுது. இது வந்து எதுக்கு, ஐயோ நான் ப்ரமோஷன் பண்ணணும்னு நினச்சி பார்த்தீங்க. ஜஸ்ட்டு வந்து நான் என்ன வாங்கினேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து கிரவுண்ட் நட் ஆயில். நாங்கள் வந்து கடலை எண்ணெய் மட்டுமே பயன்படுத்தணும், அதுதான் உடலுக்கு மிகவும் மிகவும் நல்லது. ஓகேவா, அதனால் வந்து கடலை எண்ணெய். இது வந்து 2 பில்லு, ரெண்டு போட்டேன். அந்த 2 என்னென்ன அப்படின்றது வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம், உங்களுக்கே தெரியும். 2 பில்லு, ஒரு என்னென்ன பில்லு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து 1700 இந்த பில்லு. ஓகேவா, அப்புறம் இந்த பில்லு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 அப்படின்னா வாங்கியிருக்கோம் அப்படின்றது எனக்கே தெரியல. இந்த 3 பை தான், அந்த 3 பையில் இவ்வளோ பில்லு வந்துருக்கு. இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம அந்த சிப்ஸுலாம் வந்துச்சு, அந்த சாக்கி மாதிரி வாங்கினோம், அதெல்லாம் எவ்வளோ ரேட்டு நான் போக பார்க்கலாம். இவ்வளோ பில்லுக்கு வந்து ஒரு 2 பை கூட கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப சீன் போடுறாங்க, ஓவராக பண்ணுறாங்க, அது ஓரமாக இருக்கும். இது வந்து நான் மேலேருந்து நான் முடியும். அது வாங்கினதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் வெயிட்டாக இருக்குமோ என்னன்னு தெரியல. இந்த ஜூஸ் வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி வந்து வேறு ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக வந்து இயற்கையால் தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பட் இது இயற்கையா என்ன கதைன்னா நமக்கு தெரில. ஆனால் குடிச்சு பார்க்கும்போது தான் தெரியும். நம்மளுக்கு வந்து இந்த வெயிலில் வந்து இதெல்லாம் குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்காக வந்து இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் என்ன டம்ளர் எடுத்துனாங்க நான் உங்களுக்கு ஊற்றி தரேன், கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷு வாங்க. இது வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, அழகாக, அதனால வந்து இந்த ப்ரெஷ் வாங்கிட்டேன்.
ஃபோனில் ஒரே ஃபோன் கால்ஸ் வருது, அதனால் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரெஷ்ஷு தான் நான் வந்து ஃபைனலாக காட்டிகிட்டு இருந்தேன். இந்த ப்ரெஷ் ஒன்று வாங்கியிருந்தேன். தென் வந்து நான் வேறு என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஸ்கெட். இது வந்து எதுக்கு டாடி, எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து சுகர் வந்து எதுக்கு சாப்பிட்றோம், அவங்க வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்காங்களாம் அவங்க பாடி, அதனால சுகர்லாம் சாப்பிட மாட்டாங்களாம். இதெல்லாம் எதுக்கு அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. டாடி இது வாங்க வேண்டாம்னு சொன்னேன். எங்கள் டாடி நான் சாப்பிடுவேன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கள் டாடியே ஒரு சுகர் பேஷண்ட்டு. என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு வாழ்க்கையில் என்ன பண்ணன்னு தெரியல. தென் வந்து ஊறுகாய் வாங்கிட்டு வந்திருக்காரு. இது என்ன ஊறுகாய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐயையோ! இது பேர் வந்து ஜிஞ்சர். ஜிஞ்சர்னா வந்து தமிழில் வந்து இஞ்சி 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 ஊறுகாய் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஓகேவா? இஞ்சி ஊறுகாய் வந்து வாங்கி இவ்வளோ பெரிய டப்பா, நான் இஞ்சி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் டாடி கேட்டேன். என்ன கதைன்னு எனக்கு தெரில, நீங்களே பார்த்துக்கோங்க. சாப்பிடல தான் இருக்குது. தென் வந்து இன்னொரு ப்ரெஷ் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அக்காவும் பாவம் இல்லை, நம்ம மட்டும் ஒன்று வாங்கிட்டு இருந்தா அவளுக்கும் ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லி, நல்லா சுத்தமாக பல்த்தி அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். தென் வந்து என்ன வாங்கிட்டு வந்துருக்காரு, ஜூஸு. இது வந்து ஒரு 2 பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். சரவணா ஸ்டோரில் வந்து நிறைய விற்றுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாமே பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. தென் வந்து எங்கள் டாடிக்கு வந்து இந்த ப்ரெஷ்ஷஸ் பல் தேய்ச்சா தான் வந்து நல்லா தேயுமா அப்படின்னு அவர் சொல்லி இதை வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்கள் டாடிக்கு ஒரு ப்ரெஷ்ஷு. தென் வந்து இது பேர் என்னது, சோப்பு. நம்ம வந்து இப்போ வந்து துணி துவைக்கிற காலத்தில் இறங்கியிருக்கோம், அதனால் வந்து துணி சோப்பு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். தென் வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து சந்திரிகா. இது வந்து ஐயோ டொமால்னு ஊன்றுச்சு. சந்திரிகா வெயிட்டாக இருக்குது. இது எவ்வளோன்னு எனக்கு தெரில, எனக்கு தெரிஞ்சு 400 ரூபாய் கிட்ட இருக்கும் போல். எனக்கு தொலையவில்லை. இது வந்து 249ன்னு போட்டிருக்கு. பட் வந்து அவங்க என்ன எம்ஆர்பியில் கன்சிடர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து சோப்லாம் நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணும்போது. பட் வந்து ரொம்ப சீக்கிரமாக கரைந்து விடுகிறது. அது ஏன்னு தெரில, எல்லாம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். தென் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்காக ஒரு ப்ரெஷ். ஓகேவா? இப்போ வந்து நாங்கள் மறுபடியும் ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது, அதனால் வந்து நான் வந்து நிறைய ப்ரெஷ் வந்து வாங்கி வச்சுட்டு உக்காண்ட்ருக்கேன். எல்லாருக்கும் நான் ப்ரெஷ் கொடுப்பேன். இன்னொரு ஜூஸ் பாட்டில். என்ன அந்த ஜூஸ் பாட்டில் ரொம்ப குளுமையாக இருக்குது, எதுவுமே சோப்பு தான். எங்கள் டாடி வந்து இந்த சோப் வேணும் அப்படி சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, எனக்கு பிடிச்சி க்ரீன் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆயில் கிளியர் க்ளோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதனால் வந்து ஆயிலெலாம் போதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்ன கதைன்னு போகிற வழியில் பார்ப்போம், கவலைப்படாதீங்க. நான் வந்து இன்னொரு சோப் வாங்கியிருக்கேன். இது எதுக்கு வாங்கினேன்னு வந்து, இதெல்லாம் வந்து நான் எதுக்கு வாங்கினேன் அப்படிலாம் சொன்னேன் எங்கள் அக்கா கேட்பா, அதனால் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். வாசனை வந்து செம்மையாக இருக்குது, வேறு லெவல் வாசனை. 56 ரூபாய் இந்த சோப்போட ரேட்டு. ரொமான்டிக் சோப்பா, இது தேய்ச்சா ரொமான்ஸ் வரும் அப்படி சொல்கிறாங்க. நீங்களும் வாங்கிக்கோங்க, எங்கேயாவது ரொமான்ஸ் வருதான்னு பாருங்கள். ஓகேவா? ரொமான்ஸ் வருதானா என்ன கேட்காதீங்க, அதில் போட்டிருக்கோன்னு கேட்குதுங்க. அப்புறம் இன்னொரு ஜோப்பு. எனக்கு இப்போ தான் ஞாபகம் இருந்துச்சு, இந்த பை ஏன் வந்து வெயிட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இது வந்து கடலை. இது என்ன கடலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன கடலை பேரே போடலைப்பா. தி லெஜண்ட் பிரம்மாண்டமாக பெஸ்ட்டு குவாலிட்டி லோ ப்ரைஸு சரவணா. இது வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்குமே, சாப்பிட்ற கடலை. உங்களுக்கு தெரியும்னா இந்த கடலை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த கடலை பேர் தெரியல, பட் இது கடலைன்னு மட்டும்தான் தெரியும். தென் வந்து ஏன் இந்த பேக் வெயிட்டாக இருக்குன்னா, இது வந்து சம்பா ரவை, ஜம்பா ரவை. இந்த சம்பா ரவை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் டாடி வந்து நைட் வந்து இந்த சம்பா ரவை தான் சாப்பிடுவாங்க. இது ஜம்பா கோதுமை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து சரவணா ஸ்டோரில் விற்கிறாங்க, நல்லா தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு 5 பேக்கெட் இருக்குது இந்த கவரில், அதனால தான் வெயிட்டாக இருக்குது. அது இந்த ஜூஸஸ் இதெல்லாம் வச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் மோர் வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.